நம்ம இலக்கியாவும், ரேவதியும் இப்போ பேசிட்டு இருக்கும்போது, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுத்து, அங்க நடக்கத்த எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியாம இந்த எஸ்எஸ்கே எதுக்காக இங்க வந்தா? அதே மாதிரி இப்போ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா இருந்துட்டு எஸ்எஸ்கேவ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம் வந்துட்டு அவ்ளோ கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட நம்ம இலக்கியாவும், ரேவதியும் வேற வழியே இல்லாம பல உண்மைகள வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒவ்வொரு உண்மையா ஆதாரத்தோட நிரூபிக்க நம்ம கௌதம்க்கு செம்ம ஷாக் வந்து இப்ப என்ன ஆகிட்டு இருக்கு. ஏன்னா, இது எல்லாமே சின்ன விஷயமே கிடையாது. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கேவ பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சா கண்டிப்பா யாரா இருந்தாலுமே பயங்கர ஷாக் ஆகுவாங்க. அதாவது இலக்கியாவுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம எஸ்எஸ்கே வந்து இப்ப யாரு அப்படின்ற ஒரு விஷயம். அது என்ன அதாவது இங்க வந்து இப்ப நம்ம கௌதம் கிட்ட என்னென்ன உண்மைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஒழுங்கா உண்மைய சொல்லு இலக்கியா. இதுக்கு மேல வந்து இப்ப நீ மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காத. அதுக்கு வந்து இப்ப வாய்ப்பே கிடையாது. நீ உண்மைய சொல்லி தான் ஆகணும். வேற வழி கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கௌதம் அது இல்ல கௌதம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்ல எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நீ குடுக்காத. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லு. ரேவதி அம்மாவுக்கும், எஸ்எஸ்கேவுக்கும் என்ன தொடர்பு? எதுக்காக எஸ்எஸ்கே வந்து இப்ப ரேவதி அம்மாவ தேடி வந்திருந்தான்? அது மட்டும் இல்லாம இப்ப எதுக்காக நீங்க இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில வந்து இப்ப எஸ்எஸ்கே பத்தின உண்மைகள வந்து சொல்றாங்க. நானே சொல்றேன் கௌதம் எல்லாமே அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அந்த எஸ்எஸ்கே வேற யாரும் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன்ல. அதாவது ஏமாத்தி புள்ளைய குடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு. அவன் வேற யாரும் கிடையாது. இந்த எஸ்எஸ்கே தான். இப்போ என் மகன் ஏதோ ஒரு மூலையில உயிரோடு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சதுனால, எங்க 2 பேரையும் கொல்றதுக்காக அந்த எஸ்எஸ்கே பிளான் பண்ணிட்டு இருக்கான் கௌதம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம கௌதம்க்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிக்க ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா, நம்ம ரேவதிய இப்ப காப்பாத்தியே ஆகணும். அது மட்டும் இல்லாம ரேவதி அம்மாவுக்கு இவ்ளோ பெரிய கொடுமையா பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.